Hi students, today we are going to look at Phylum Mollusca. Mollusca என்ற வார்த்தை மென்மையான உடலை கொண்ட உயிரினம் என்ற பொருளை தருகிறது. மேலும் இவை soft bodied, triploplastic, unsegmented and coelomate invertebrate animals. They are mostly marine, few are freshwater, brackish water and landforms. அவைகள் பெரும்பாலும் கடல் சூழலில் வாழக்கூடியவை இருந்த போதிலும் சில நன்னீர், கடல் நீர் மற்றும் ஆற்று நீர் கலக்கின்ற இடமான ஒவ்வொரு நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியவை. இவைகள் கடலின் அடிமட்டத்தில் வாழ்பவை, மேலும் நாடோடிகள் போன்று சுற்றித் திரிபவை. இவற்றில் சில மண் அல்லது சேற்றில் துளையிட்டு வாழக்கூடியவை. These animals are bilaterally symmetrical except gastropods, which possess unilateral symmetry. பைலேட்ரல் சிமெட்ரிக்கல் என்பது இந்த வகையான உயிரினங்களை இரண்டு சமச்சீரான பாகங்களாக பிரிக்க முடியும். இருந்த போதிலும் கேஸ்ட்ரோபோட்ஸ் வகுப்பு உயிரினங்கள் இவ்வாறு பிரிக்க முடியாது. ஃபைலம் மொலஸ்கா வகையைச் சேர்ந்த உயிரினங்கள் உடலை ஹெட், மேண்டில், எ வென்ட்ரல் மஸ்குலர் ஃபுட் அண்ட் விசரல் மாஸ் என்று பிரித்துவிடலாம். இவற்றில் வகுப்பு பெலிசிபோட்ஸுக்கு தலை இல்லை. இவற்றில் மேண்டில் என்பது மொலஸ்கன் அனாட்டமியில் ஒரு குறிப்பிடத்தகுந்த பகுதியாகும். மேண்டில் என்பது முதுகுப்புற உடல் சுவர். இது உடலின் அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கியது. மவுத் மற்றும் ஆனஸ் ஆகியவை முறையே ஆன்டீரியர் மற்றும் போஸ்டீரியர் முனைகளில் வைக்கப்பட்டுள்ளது. கேஸ்ட்ரோபோட்ஸ் வகுப்பு உயிரினங்களுக்கு அதன் வாய்ப்பகுதியில் ராஸ்பிங் ஆர்கன் என்ற கரடுமுரடான பகுதி இருக்கிறது. அது ஒடன்டோபோர் எனப்படுகிறது. இந்த உயிரினங்கள் செவ்வில்கள் அல்லது நுரையீரல்கள் அல்லது இரண்டிலும் சுவாசிக்கக்கூடியவை. இதயம் இருந்தால் அது டார்சல் முதுகு பக்கத்தில் இருக்கும் மற்றும் பொதுவாக வென்ட்ரிக்கிள்கள் மற்றும் ஒன்று அல்லது இரண்டு ஆரிக்கிள்களை கொண்டிருக்கும். நரம்பு மண்டலம் ஒரு ஜோடி கேங்க்லியா, கமிஷர் இணைப்புகள் மற்றும் நரம்புகளை கொண்டுள்ளது. A nerve ring around the esophagus form circumcentric ring. அப்படியென்றால் உணவு குழாயை சுற்றியுள்ள ஒரு நரம்பு வளையம் ஒரு சுற்றளவு வளையத்தை உருவாக்குகிறது. The mantle encloses soft part in a cavity called mantle cavity. அப்படியென்றால் அனைத்து மென்மையான பாகங்களையும் மேண்டில் மூடியுள்ளது. இவற்றை மேண்டில் கேவிட்டி என்கிறோம். மேண்டில் கேவிட்டி secretes the shell which forms the exoskeleton. மேண்டில் கால்சியம் கார்பனேட்டை சுரந்து ஷெல்லை உருவாக்குகிறது. The shell is either univalve in gastropods and cephalopods, bivalves in velocipods. ஒரு ஜோடி சிறுநீரகங்கள் இருக்கின்றது கழிவு வெளியேற்றத்திற்காக. மற்றும் சென்ஸ் ஆர்கன்ஸ் includes eyes, statocytes and other receptors. Statocytes is a small organ of balance and orientation in some aquatic invertebrate consisting of sensory vesicle. Receptors is an organ or cell able to respond to light, heat or other external stimulus and transmit signal to the sensory nerve.